ஸோ அந்த இதில் நிறைய போக்குவரத்து பிரச்சனை. சரியானி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு பெங்களூருவில் இருந்து தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய் குரோவக்கர் அவர்கள். சார் வணக்கம். தற்போது ஆர்சிபி அணியினுடைய கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்திருக்கிறது. தற்போது சின்னசாமி மைதானத்தில் நிலவக்கூடிய சூழல் என்ன சார்? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஸ்டேடியம் உள்ள கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருக்காங்க. வெளியே பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs to 2.5 lakhs பப்ளிக் இன்னும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் கேட்ஸ் எல்லாம் இப்போ முடியாச்சு. இப்போ யாருன்னு உள்ள அலோவ் பண்ணல. இந்த ஒரு இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஒரு சிச்சுவேஷன் என்ன நடந்ததுன்னா, ஒரு கேட் மெயின் கேட் என்ன இருக்கோ அங்க டீமுக்கும் இல்லைன்னா விவிஐபிக்கு வரக்கு என்ன கேட் இருந்தது, அங்கிருந்து பப்ளிக் என்டர் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. அது போலீஸ்காரங்க தடுத்துனாங்க. அதுல ஒரு ஸ்டாம்பீட் கிரைசிஸ் மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு 35 பேர் காயமாயிருக்கு. டெத் ரிப்போர்ட் இருக்கு. பட் போலீஸ் இன்னும் எந்த கன்ஃபர்மேஷனும் அதை பத்தி வரல. அன்அஃபிஷியலி டெத் டோல்னு சொல்றாங்க. பட் ஒரு 35 இன்ஜர்ட். அவங்கள ஆம்புலன்ஸ்ல வேற வேற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ಕೆಲವೊಂದು மைனர் இன்ஜுரிஸ் என்ன இருந்ததோ அது அங்க ஸ்டேடியம்குள்ளேயே மெடிக்கல் கேம்ப் இருக்கு. அங்கேயே ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு. விஜய் குரோவர், தற்போது பவுரிங் மருத்துவமனையினுடைய இயக்குநரே தற்போது நியூஸ் 18க்கு நேரடியாக விளக்கம் அளித்திருக்கிறார். 7 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில 10 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் பவுரிங் மருத்துவமனையினுடைய இயக்குனர் நியூஸ் 18க்கு நேரடியாக அந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார். விதான் சௌதாவில் இருந்து சின்னசாமி மைதானத்திற்கான தூரம் எவ்வளவு? இவ்வளவு ரசிகர்கள் அங்கு கூடுவார்கள் என்பது ஒரு முன் திட்டமிடல் இல்லாமல் இருந்ததா? ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல பிளான் பண்ண ஈவெண்ட் இது. அண்ட் அதுல காலையில இருந்து ஒரு 12 மணில இருந்து இங்க ஒரு லட்சாந்திர பேர், ஒரு 3 to 4 lakh பீப்புள் இங்க ஸ்டேடியம் அக்கப்பக்க ஏரியாஸ்ல பைக்ஸ் மேல இல்லைன்னா கார்ல வந்துட்டே இருந்தாங்க. ஒரு ஆன்டிசிபேஷன் போலீஸுக்கு அந்த மாதிரி எதுவும் வரவே இல்லை. என்ன கண்ட்ரோல் பண்ணியும். பட் லாஸ்ட் மூமெண்ட்ல 11:30க்கு ஒரு விக்டரி பரேட் விதான் சௌதால இருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் என்ன விக்டரி பரேட், ஒரு ஓபன் பஸ்ல டீம் கூட்டு போறதுக்கு என்ன பிளான் இருந்ததோ அந்த பிளான் டிராப் பண்ணிட்டு போலீஸ் தகவல் கொடுத்தாங்க. ஏன்னா கிரௌட் மேனேஜ் பண்றது ரொம்ப சேலஞ்ச் ஆயிடும். ஒரு அவங்க ரிலீஸ் சொன்னாங்க. பட் ஸ்டேடியம்க்கு உள்ள போறதுக்கு என்ன கிட்டத்தட்ட 1 லட்சம் கெப்பாசிட்டி, ஸ்டேடியம் கெப்பாசிட்டி 70 to 75,000 தான். பட் இங்க நாங்க ஒரு 3 to 4 lakh பீப்புள் இருந்தாங்க. அண்ட் அந்த சிச்சுவேஷன்ல கிரௌட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சின்ன ஏரியால அவ்வளோ கிரௌட் மேனேஜ் பண்றது, டிராபிக் மேனேஜ் பண்றது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. அண்ட் சின்ஸ் ஃபேன்ஸ் இருந்ததுனால போலீஸ் அவங்க ஃபோர்ஸ் லிமிட்டட் லெவலுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு மாப்ல இந்த மாதிரி டஃப் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகணும்னு ஒரு பயம் இருந்தது. டிசிபி நார்த் கண்ட்ரோல்ல இந்த ஏரியா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்ல ஒரு கேட் விவிஐபி என்ட்ரன்ஸ் கேட் இருந்தது. அங்கிருந்து டீம் போக முடியுது, டீம் போறதுக்கு வழி இருந்தது. அங்கே ஃபேன்ஸ் இப்போ என்டர் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அப்போதான் இந்த லட்டி சார்ஜ் அண்ட் ஸ்டாம்பீட் சிச்சுவேஷன் உருவாக்கும். திரு விஜய் குரோவர், இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது 11ஆக உயர்ந்திருக்கிறது. உயிரிழப்பு 7ஆக இருந்த நிலையில அந்த எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. இப்போ விதான் சௌதா கட்டிடத்தில் அங்க வீரர்களுக்கான அந்த மரியாதை என்பது செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு சின்னசாமி மைதானத்திற்கு வருவதான அந்த நிகழ்வு என்பது திட்டமிட்டபடி நடக்குமா அல்லது அங்கேயே அந்த நிகழ்வை முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, டீம் இங்க விதான் சௌதால இருந்து நேரா ஸ்டேடியம்க்கு போவோம். பட் ஒரு ப்ரொசெஷன், ஒரு ரேலி ஓபன் பஸ்ல அந்த பிளான் இப்போத்துக்கு டிராப் ஆயிருக்கு. அந்த பிளான் இருக்காது. சேஃப்டி எஸ்கார்ட்ல டீம் கூட்டின்னு போயிட்டு சின்னசாமி ஸ்டேடியம்குள்ள அனுப்புறதுக்கு பிளான் போலீஸ்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ஓபன் செலிப்ரேஷன் என்ன இருந்தது அது இப்போத்துக்கு டிராப் பண்ணிட்டாங்க.
இப்ப திட்டமிட்டபடி விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி மைதானத்திற்கு வீரர்கள் அழைத்து வரப்படுவார்கள். ஆனா பாதுகாப்பை இன்னும் உறுதி செய்ய வேண்டிய, எதிர்பாராத வகையில லட்சக்கணக்கான ரசிகர்கள் அங்கு திரண்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய ரசிகர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும்? ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 பிளட்டூன் இப்போத்துக்கு ஸ்டேடியம் பக்க ஏரியால டிராபிக்ல ஒரு 300 கான்ஸ்டபிள்ஸ் டிப்யூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற ஸ்டேடியம் அக்கப்பக்க ஏரியாவில் டோட்டல் டிராஃபிக் ஒரு வித்தியாச சிச்சுவேஷன். பெங்களூர் டிராஃபிக் ஏற்கனவே ரொம்ப ஸ்லோ டிராஃபிக் கேட்டகரியில வருது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல அதுவும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு கிரைசிஸ் மேனேஜ் பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டட் என்ன இருக்குன்னா இன்னும் 1 ஹவர்ல விதான் சௌதால இருந்து டீமுக்கு சின்னசாமி ஸ்டேடியம் கூட்டிட்டு போவாங்க. in a closed bus and with a spot கூட்டின்னு போறதுக்கு பிளான் இருக்கு. ஓப்பன் செலிப்ரேஷன் ஒரு ப்ரொசெஷன் மாதிரி கூட்டின்னு போறதுக்கு பிளான் கிடையாது. மிக்க நன்றி திரு விஜய் குரோவர். இணைப்பில் வந்து தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்கள். சார் வணக்கம். ஆர்சிபி அணியினுடைய வெற்றி கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்திருக்கிறது. ஒரு 11 பேர் இந்த ஸ்டாம்பேட்ல உயிரிழந்திருக்கிறார்கள். 10 பேரினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. ஒரு முறையான திட்டமிடல் இல்ல, ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு. எப்படி பார்க்கிறீங்க? உண்மையிலேயே இது வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம். ஒரு அன்பார்ச்சுனேட் திங் தான் இது. வந்து எப்பவுமே இது மாதிரி எக்ஸ்பெக்டட் கிரௌடு எவ்வளவுங்கிறத இந்த ஆர்கனைஸ் பண்றவங்க சொல்லணும். அவங்களும் அந்த பந்தோபஸ்து அரேஞ்ச் பண்ண காவல்துறையும் இணைந்து செயல்படணும். அங்கங்க வர்ற கூட்டங்களை தூரத்திலேயே பிளாக் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ற அளவுக்கு கிரௌட விட்டுருந்தாக்கா இப்ப இவ்வளவு தூரம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. பொதுவாக பெங்களூர்ல இது டிராபிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் சில சமயங்கள்ல பார்த்துருக்குறோம். ஆனா அது ஏன் இப்படி விட்டாங்கிறது கொஞ்சம் உண்மையிலேயே வருத்தமா தான் இருக்கிறது. எதா இருந்தாலுமே வந்து பிளானிங் சரியா இருந்தாக்கா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேரிகேட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அதை மீறி மக்கள் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி இது பண்ணிருக்கணும். ஒரு மேனேஜபிள் கிரௌட் வச்சிருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு இல்லை. அதே நேரத்துல பொதுமக்களுக்கு இது மாதிரி தேவையற்ற ஆர்வங்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு கிரௌட்ல சொல்லுவாங்க அக்யூசிவ் கிரௌடு, அக்ரெசிவ் கிரௌட் அண்ட் ஆங்ஷியஸ் கிரௌட். இந்த ஆங்ஷியஸ் கிரௌட் ஒன்றை பார்ப்பதற்காக கூடுகின்ற கூட்டம். இவங்களுக்கு வந்து அவர்கள் பார்ப்பதற்கு வசதியானது நிறைய இந்த சிசிடிவி எல்லாம் வந்துருச்சு. டெக்னிக்கல் வசதி எல்லாம் வந்ததுனால எங்க இருந்தாலும் பார்க்கறதுக்குள்ள வசதிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னாக்கா அந்த கூட்டங்களை மேனேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் செய்தார்களா என்று தெரியவில்லை. இதற்கு காரணம் என்னன்னு விசாரணையில் தான் தெரிய வரும். பொதுவா இந்த மாதிரி லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடக்கூடிய, பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல காவல்துறையினருடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒண்ணும் இருக்கும் இல்லையா? அது என்னென்ன மாதிரி திட்டமிடப்படும்? அதான் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ங்கிறது எக்ஸ்பெக்டட் கிரௌட செக்மெண்டா பிரிச்சு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பேரிகேட் வச்சு ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு இவ்வளவு மேனேஜபிள் கிரௌட் ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்த உடனே அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டு அதுக்கு மேல கிரௌட் அதுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த இதுல ஒரு பேரிகேட் வச்சு ஸ்டாப் பண்ணிடணும். வர்ற அக்சசிபிள் ரோட்ல உள்ள இடங்களை எல்லாம் வர்ற ரோடுகளை எல்லாம் பிளாக் பண்ணி நிப்பாட்டிடணும். அப்படி நிப்பாட்டினோம்னாக்கா மேனேஜ் பண்ணிடலாம். இவங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே அன்மேனேஜபிளா விட்டு இவங்க சந்துக்குள்ள வேற ஏதாவது சப்வேல வேற வழியில உள்ள பூந்து வருவதற்காக எந்த சான்ஸும் விடக்கூடாது. எல்லா ஏரியாவும் பிளாக் பண்ணி அந்த இடத்துக்கு வர்ற ரூட்ல ஒரு பர்டிகுலர் கிரௌட் வந்த உடனே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எதனால பண்ணாங்கிறது விசாரணையில தான் தெரிய வரும். மிக்க நன்றி திரு கருணாநிதி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள். சார் வணக்கம். ஆர்சிபியினுடைய வெற்றி கொண்டாட்டம் சோகத்துல முடிந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும்? விதான் சௌதாவில் தொடங்கி சின்னசாமி மைதானம் வரைக்கும் ரசிகர்கள் ஊர்வலமாக அழைத்து வருவதற்கான ஒரு திட்டம் இருந்தது. லட்சக்கணக்கான ரசிகர்கள் அங்கு ஒன்று கூடியிருக்கிறாங்க. இல்லைங்க, இது வந்து நிச்சயமா இதுல விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏன்னா 2 விஷயம் நம்ம பல நாடுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு அவங்க அந்த நகரத்தை சேர்ந்த டீம் வந்து ஒரு பெரிய ட்ரோஃபி ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா, பர்டிகுலரா நம்ம ஃபுட்பால் எல்லாம் பார்ப்போம், ஒரு விக்டரி பெரேடு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா அது 2 நாள் 3 நாள் கழிச்சுதான் இருக்கும். அது எதுக்கு அந்த மாதிரி டைம் எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யறதுக்கு, ஏதாவது ரோடு அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ப்ரொஃபஷன் எந்த பக்கம் போறாங்க, இல்ல போலீஸ் அவங்க பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் எடுத்துட்டு தான் பண்ணுவாங்க. நேற்று இரவு கிட்டத்தட்ட உங்களுக்கு 11 மணிக்கு மேலதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளவு ஹாப்பஸா
இவங்க நிச்சயமா அது அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது டோட்டலி பிரிவென்டபிள். இது வந்து நடந்திருக்க கூடாது. இவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு துயரங்கிறது வந்து அரசாங்கம் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் சரியா செய்யல அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி ஒரு கோப்பையை வென்றிருக்கிறது. அந்த ஒரு உற்சாக மிகுதியில எதிர்பாராத விதமாக லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடிவிட்டார்கள். ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல முறையான ஏற்பாடுகளை செய்ய முடியவில்லை அப்படிங்கிற அந்த காரணத்தை ஏற்கணுமா சார்? டீம் வராங்க சார், டீம் வரத வந்து ஒரு நாள் ஒத்தி வச்சிருக்கலாமே. அது உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட், உங்களுக்கு நேரம் கால அவகாசம் கிடைச்சிருக்கும்ல. நீங்க எந்த ஒரு நாட்டிலையும் எடுத்து பாருங்க, உடனடியாக